வணக்கம் நண்பர்களே. திருமணம் நடைபெறும் காலம் ஒரு ஜாதகருக்கு அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எப்போ திருமணம் நடைபெறும் அது துல்லியமாக ஜோதிடத்தில் சொல்ல முடியுமா? எந்த காலத்தில், அதாவது எந்த டைம் ஆஃப் பீரியடில் அந்த ஜாதகருக்கு மேரேஜ் திருமணம் நடக்கும் அப்படின்றத பற்றி ஜாதகத்தை பார்த்து சொல்லிட முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக சொல்லிட முடியும். அந்த காலகட்டத்தில் ஒரு ஜாதகருக்கு எப்போ திருமணம் நடைபெறும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். நான் உங்கள் கும்பா வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமுறை நஸ்வ சேனல். இது ஒரு ஜோதிட மற்றும் ஆன்மீக சேனல். ஜோதிட ரீதியான தகவல்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்ப்பையும் எளிய பரிகாரங்களையும் சொல்கிறது தான் நம்ம சாய் திருமுறை நஸ்வ சேனல். அதனால் புதுசாக நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் நேயர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய நல்ல தகவல்கள் எல்லோருக்கும் போய் சேரும். இப்போ இந்த திருமணம் நடைபெறும் காலத்தை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்றைக்கு காலகட்டத்தில் நிறைய பேருக்கு 30 வயசு, 35 வயசு, 40 வயசு ஆகியும் கூட திருமணம் நடக்கலை. சில பேருக்கு முதல் திருமணம் பிரிவில் முடிஞ்சு 2ஆம் திருமணத்தை காத்திருக்காங்க. இந்த மாதிரி பல பேருக்கு பல வகையான தோஷங்களால் திருமணம் தள்ளி போயிட்டே இருக்குது. முக்கியமாக இந்த 90s கிட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது 1990, 89, 88, 91, 92, 93 இந்த காலத்தில் பிறந்தவங்களுக்கும் திருமணம் தடையாகிட்டே வந்துக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட திருமணம் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு ஜாதகருக்கு எந்த காலகட்டத்தில் எந்த டைம் ஆஃப் பீரியடில் மேரேஜ் திருமணம் நடக்கும் அப்படின்னு ஜாதக ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா அதற்கு முக்கியமாக நீங்கள் எந்த ராசி எந்த லக்னமாக வேணாலும் இருக்கலாம். நீங்கள் எந்த ராசி எந்த நட்சத்திரம் எந்த லக்னமாக வேணாலும் இருக்கலாம். உங்கள் ஜாதக கட்டத்தில் லக்னத்துக்கு 9ஆம் இடம், லக்னத்துக்கு 9ஆம் இடம் தான் பாக்கியஸ்தானம்னு சொல்கிறோம். அந்த 9ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்ட தசையோ அல்லது புத்தியோ நடக்கும் காலத்தில் தான் அந்த ஜாதகருக்கு திருமணம் நடக்கும். அதாவது ஒன்று அந்த ஜாதகருக்கு லக்னத்துக்கு 9ஆம் இடத்து அதிபதி திசை நடக்கணும், அல்லது 9ஆம் இடத்து அதிபதி புத்தி நடக்கணும். அதாவது வேற திசை நடந்து இந்த 9ஆம் இடத்து அதிபதி புத்தி நடக்கணும், அல்லது 9ஆம் இடத்து அதிபதி திசையே நடக்கணும். இந்த காலகட்டத்தில் அந்த ஜாதகருக்கு திருமணம் நடைபெறும். அல்லது 9ஆம் வீட்டில் ஒரு கிரகம் இருக்கும் இல்லையா, அந்த 9ஆம் வீட்டில் அமர்ந்த கிரகம் திசை நடத்தினாலும் அந்த ஜாதகருக்கு திருமணம் நடக்கும். 9ஆம் வீட்டில் ஏதோ ஒரு கிரகம், சூரியனோ சந்திரனோ சனியோ சுக்கிரனோ ஏதோ ஒரு கிரகம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்படி அந்த 9ஆம் வீட்டில் ஒரு கிரகம் இருந்து அந்த கிரகம் திசை நடத்தினாலும் சரி அந்த கிரகத்தோட புத்தி நடந்தாலும் அந்த காலகட்டத்திலையும் அந்த ஜாதகருக்கு திருமணம் நடக்கும். அதே போல் 9ஆம் இடத்தை ஒரு கிரகம் பார்க்குது இல்லையா, ஏதாவது ஒரு கிரகம் பார்க்கும். அந்த 9ஆம் இடத்தை ஒரு கிரகம் பார்க்கும்போது அந்த கிரகத்தோட தசையோ அல்லது அந்த கிரகத்தோட புத்தியோ நடக்கும் காலத்தில் கூட அந்த ஜாதகருக்கு திருமணம் நடைபெறும். அல்லது ஏதாவது ஒரு கிரகம் அந்த 9ஆம் இடத்து அதிபதியின் நட்சத்திர சாரம் பெற்று தசையோ அல்லது புத்தியோ நடத்தினாலும் அந்த காலகட்டத்திலேயும் அந்த ஜாதகருக்கு திருமணம் நடைபெறும். ஆக மொத்தம் 9ஆம் இடத்து அதிபதி தசையோ அல்லது புத்தியோ 9ஆம் இடம் ஏதாவது ஒரு வகையில் சம்பந்தப்பட்ட தசை அல்லது புத்தி நடக்கும் காலத்தில் தான் அந்த ஜாதகருக்கு திருமணம் நடைபெறும். ஏதாவது ஒரு விதத்தில் அந்த 9ஆம் இடம் அந்த திசைக்கு சம்மந்தப்பட்டிருக்கணும், அந்த புத்திக்கு சம்மந்தப்பட்டிருக்கணும். அது ஏதோ ஒரு வகையில் நான் சொன்ன பல வகைகள் இருக்கு. 9ஆம் இடத்து அதிபதி தசை, 9ஆம் இடத்து அதிபதி புத்தி, 9ஆம் இடத்தில் அமர்ந்த கிரகத்தின் தசை அல்லது புத்தி, 9ஆம் இடத்தை பார்த்த கிரகம் அல்லது புத்தி, 9ஆம் இடத்து சாரம் நட்சத்திர சாரம் பெற்று ஒரு கிரகம் திசை நடத்தணும். இது மாதிரி பல வகைகளில் 9ஆம் இடம் ஏதாவது ஒரு வகையில் சம்பந்தப்படும் போது அந்த காலகட்டத்தில் தான் அந்த ஜாதகத்துக்கு கண்டிப்பாக திருமணம் நடைபெறும். இதில் மாற்று கருத்தை இல்லை. உங்கள் திருமணமான ஜாதகத்தை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாலும் நான் சொன்ன மாதிரி 9ஆம் இடம் அந்த உங்களுக்கு திருமணம் நடைபெறும் காலத்தில் ஏதோ ஒரு வகையில் அந்த 9ஆம் இடத்தோட சம்பந்தம் கண்டிப்பாக நிச்சயமாக 100க்கு 100% உறுதியாக இருக்கும். அது காதல் திருமணமா அல்லது பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணமா என்பதை மற்ற கிரக அமைப்புகளை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது நான் தனி வீடியோவை போடுறேன். இது திருமணம் நடைபெறத்துக்குரிய காலம். கூடவே அந்த குரு பலம், அதாவது குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் இந்த இடங்களில் வரும்போது குரு பலம் பெறுவார். அது இன்னும் சிறப்பு. அந்த குரு பலம் பெறும் காலத்திலையும் அந்த திருமணம் கைகூடி வர்றதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம். நண்பர்களே, இது போன்ற தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து பலன் தெரிஞ்சுக்க விருப்பமுள்ள நண்பர்கள் நேயர்கள் நீங்கள் எந்த ஊர் எந்த நாடு எந்த மாவட்டமாக இருந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஜாதகம் அனுப்பிச்சிங்கன்னா ஃபோன்லேயே கூப்பிட்டு அனைத்து பலன் துல்லியமாக சொல்லப்படும். அதே போல் உங்கள்
ஜாதகத்துக்கு பொருத்தம், திருமண பொருத்தம் பார்க்கணும் இருந்தாலும் என்னை தொடர்பு கொள்ளலாம். திருமண பொருத்தமும் பார்த்து சிறந்த முறையில் கணித்து சொல்லப்படும். நான் உங்கள் கும்ப வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமுருகன் அஸ்ட்ரோ சேனல். நன்றி, வணக்கம்.